சொர்க்கவாசல். ஒரு சமயம் படைக்கும் கடவுளான பிரம்மாதேவருக்கும் கர்வம் ஏற்பட்டது. அந்த கர்வத்தை ஒடுக்க நினைத்தார் மகாவிஷ்ணு. பிரம்மதேவரின் படைப்பு காலம் முடிந்து ஊழிகாலம் தொடங்கியது. எல்லா உயிர்களும் இறைவனிடம் ஒடுங்கிவிட்டு அதன்படி ஊழிக்காலம் தொடங்கியது. பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவின் தொப்பில் கொடியில் இருந்து தாமரையில் அடங்கினார். அப்பொழுது மகாவிஷ்ணுவின் காதுகளில் இருந்து மது, கைடபர் என 2 அசுரர்கள் தோன்றினர். இருவரும் கடும் தவம் புரிந்து இறைவனிடமிருந்து பல வரங்களை பெற்றனர். பிரளயம் காலம் முடிந்து மீண்டும் உலக உயிர்களை தோற்றுவிக்க பிரம்மர் வந்தார். அப்பொழுது பிரம்மாவிடம் ஒளி வடிவில் இருந்த வேதங்கள் மது, கைடபர் அசுரர்கள் திருடி சென்றனர். இதையடுத்து பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவின் உதவியை நாடினார். மகாவிஷ்ணு ஐகிரிவர் அவதாரம் எடுத்து அசுரர்கள் திருடிச் சென்ற தேவர்களை மீட்டுத் தந்தார். பின்னர் 2 அசுரர்களும் தேவர்கள், முனிவர்கள் என அனைவரையும் துன்புறுத்தினர். இதனால் மிகவும் வருத்தமடைந்த தேவர்கள் உலக உயிர்களை காத்து அசுரர்களை அழிக்க வேண்டும் என்று மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர். இதையடுத்து மகாவிஷ்ணு மது, கைடபரிடம் போரிட்டு அழித்தார். மகாவிஷ்ணுவின் உடலில் இருந்து தோன்றியவர்கள் என்பதால் இருவரும் வைகுண்டம் செல்லும் பாக்கியம் பெற்றனர். இவ்வாறு அவர்கள் இருவரும் வைகுண்டம் சென்று மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை ஏகாதேசி ஆகும். வைகுண்டம் என்றால் அவர்களின் மகாவிஷ்ணுவிடம், உங்களிடம் இருந்து உருவான எங்களுக்கு உங்கள் கருணையால் இந்த பாக்கியம் கிடைத்தது போன்று பலரும் இந்த பலனை பெற வேண்டும் என்றும் வரம் கேட்டார். அதனோடு மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதேசி அன்று சொர்க்கவாசல் வழியாக வந்து வழிபடுபவர்களுக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும் என்றும் கேட்டனர். அதன்படியே பகவானும் அருள் வழங்கினார். இதன் பொருட்டே பெருமாள் கோவில்களில் மார்கழி மாதம் வரும் வளர்பிறை ஏகாதேசியில் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது.